வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சேர்ந்த ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களும் ஜஸ்டிஸ் வி. சிவஞானம் அவர்களும் ஈஷா பவுண்டேஷனுடைய ஓனர் ஜக்கி வாசுதேவை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய மகள் ராதே ஜக்கிக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து லைஃப்ல நல்லா செட்டில் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறாரு. ஆனா மற்றவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் தலைக்கு மொட்டை அடிச்சு காவி உடை அணிவித்து அவங்கள சன்னியாசியா மாத்தி இருக்கிறாரு. இந்த கேள்விக்கு ஜக்கி தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கேள்வி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு காமராஜ் அப்படிங்கிறவர், அவருக்கு பாவம் 69 வயசு ஆகுது. கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். இவரும் இவர் மனைவியும் சேர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஆட்கொணர்வு மனு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருக்கு 2 மகள்கள். மூத்த மகளுக்கு 42 வயசு ஆகுது, இரண்டாவது மகளுக்கு 39 வயசு ஆகுது. 2 பேரையும் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. 2 பேரும் என்ஜினியர்ஸ். யுஎஸ்ல போய் படிச்சிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க என்ஜினியரிங்ல. பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணி கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க. மூத்த மகளுக்கு வாழ்க்கையில திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா 2007, 2008 வருடத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. மன அமைதியற்காக ஈஷா பவுண்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. போனவங்க அங்க இருந்து திரும்பி வராம அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. சரி, மூத்த மகளுடைய கதை தான் இப்படின்னா, இரண்டாவது மகள் அவங்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. யோகா ட்ரைனிங், யோகா கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜக்கி ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களும் திரும்பியே வரல, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம், சண்டை போட்டு பார்த்துட்டோம். ஆனா எங்களுடைய மகள்கள் எங்களோட வர மறுக்கிறாங்க. ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்துல சாப்பாடுல எதையோ கலந்து கொடுத்து இவர்களை மூளை செலவை செஞ்சிருக்காங்க, வசியப்படுத்தி வச்சிருக்காங்க. நாங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, எங்களோட வர மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய பெண்களை எங்களுக்கு மீட்டு கொடுங்கள் அப்படின்னு இந்த வயதான பெற்றோர் பாவம் வாழ்க்கையோட கடைசி காலகட்டங்கள்ல ஜக்கி வாசுதேவை எதிர்த்து கோர்ட்ல போய் இன்னைக்கு மன்றாடி இருக்கிறாங்க. இந்த வழக்குலதான் நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, ஜக்கிக்காக ஆதரவாக ஆஜராகக்கூடிய அந்த வக்கீல் ஜட்ஜஸ் கிட்ட சொல்றாராம், இதுல என்ன தப்பு இருக்கு? யாரும் அவங்கள வற்புறுத்தி அவங்க ஆசிரமத்துல சேரலையே, அவங்க சொந்த விருப்பத்தோட தான் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே மேஜர் அடல்ட், அவங்களுடைய விருப்ப பிரகாரம் அவங்களுக்கு செயல்படுறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லும் வகையில அந்த ஜட்ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க இப்படிதான் பேசுவீங்க, ஏன்னா காசு வாங்கிட்டு கட்சிக்காரருக்காக நீங்க ஆஜராறீங்க. ஆனா எங்களால அப்படி இந்த வழக்க பார்க்க முடியாது. இதுக்கு பின்னணியில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அலசு ஆராய்ஞ்சுதான் நாங்க தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த 2 பெண்களும் கோர்ட்ல ஆஜராகி அவங்க வாக்குமூலம் கொடுக்கறாங்க. நாங்க 2 பேரும் மனப்பூர்வமா தான் ஜக்கியோடைய ஆசிரமத்துல சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரும் எங்க வற்புறுத்தல, யாரும் எங்க கம்பேல் பண்ணல, எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவோட போக இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. உடனே அங்க இருந்த ஜட்ஜஸ் அந்த பெண்களையும் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்றீங்களே, அந்த ஆன்மீகத்துல தானே மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு குருவுக்கும் தெய்வத்துக்கும் முன்னால மாதாவையும் பிதாவையும் வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாதாவுக்கும் பிதாவுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்கள மரியாதை குறைவா இந்த கோர்ட்ல என் கண் முன்னாலேயே பேசுறீங்க. அவங்க மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறீங்க. பெத்த அம்மா அப்பா மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறதுதான் ஆன்மீகமா? ஆன்மீகத்துல இதை ஒரு குற்றமாக பார்க்க மாட்டார்களா? இது ஒரு பாவம் இல்லையா? அன்னையும் தந்தையும் மதிக்கணும் அப்படின்னு தானே ஆன்மீகம் கத்து கொடுக்குது. அப்போ ஜக்கி ஆசிரமத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன ஆன்மீகத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம காமராஜ் தரப்புல ஆஜரான வக்கீல், ஜக்கி ஆசிரமத்துல இது போன்ற ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் வெளியில வருது, ஆனா ஜக்கியோட இன்ஃபுளுன்ஸை வச்சு அதெல்லாம் அமுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கும் வக்கீல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது வரைக்கும் இந்த ஆசிரமம் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு டீடைல்ஸோட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு.
திடீர்னு ஆசிரமத்துக்குள்ள ஆளு காணாம போறது, இல்ல மன அழுத்தத்துல கொஞ்ச நாள் முன்னால ஒரு பெண் வந்து ஆசிரமத்துல இருந்து வெளியில ஓடி போனது, தற்கொலைகள், கொலைகள், இப்படி எத்தனையோ சர்ச்சையில ஜக்கியோடைய ஆசிரமம் மாட்டியிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இல்ல அப்படிங்கறது இன்னும் டீடைலா இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் வெளியில வரும். அது வருமா இல்லையான்னு தெரியல. இல்ல இவங்க பணத்தை கொடுத்து அதை அமுக்கிடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா நரேந்திர மோடி வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஜக்கி போன்ற நபர்களுக்கு. ஆனா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம கேள்விப்படுறோமே, அதுல ஒரு காமன் த்ரெட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கடுமையான மன அழுத்தத்துல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? நிம்மதி வேணும், அமைதி வேணும், ஆன்மீகத்தை தேடிதானே போய் ஆசிரமத்துல சேர்றீங்க. அப்ப ஆசிரமத்துக்குள்ள இது போன்ற விபரீதமான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு என்ன மன அழுத்தம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? பொதுவாகவே இந்த மாதிரி சாமியார்களுடைய பக்தர்கள்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை நீங்க பாருங்களேன், எல்லாரும் ஜாம்பி மாதிரியே சுத்திட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு சுயமா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லக்கூடிய திறன்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்டாண்டர்டா ஸ்டீரியோ டைப்பா ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒரே மாதிரி எப்படி வெளியில வருமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க நித்யானந்தா கேஸ் எடுத்துக்கோங்க, ஜக்கி கேஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட இந்த ஃபாலோவர்ஸ், அவங்களோட ட்ரெஸ் பண்ற விதம், அவங்க பேசுற விதம், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு லெவல்ல சப்கான்சியஸா இவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ரிஃப்ளெக்சஸ், அவங்களோட பேசுற முறை, இதுல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வெறும் ஜக்கியோடைய ஆசிரமம் மட்டும்தான் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாமியாரும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இப்படிதான் தன்னுடைய ஃபாலோவர்ஸை பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்படி தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணும் பொழுது சிந்திக்கக்கூடிய திறன் குறைகிறது. சிந்திச்சாதானே நீங்க கேள்வி கேட்பீங்க. சிந்திக்கிற திறன் இருந்தா தானே கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது, கேள்வி கேட்கணும்னு தோணும். தவறா ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தா ஐயோ இது தவறாச்சே, இது நடக்க கூடாது அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்க தோணும். சிந்திக்கிற திறனையே சாகடிச்சுட்டா அது மனுஷன் இல்ல, மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண் பொம்மை. அதை எப்படி வேணாலும் நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். மதத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்களுடைய சைக்காலஜியே இதுதான். ரொம்ப இனிக்க பேசுவாங்க, ரொம்ப நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் சட்டுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆஹா ஏதோ பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க, பெரிய தத்துவத்தை சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது. ஃபுல்லா சூடோ சயின்டிபிக் நான்சென்ஸா இருக்கும். ஆரம்பத்துல சின்ன லெவல்ல தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மகாவிஷ்ணுல ஆரம்பிச்சு நித்யானந்தா ஜக்கி வரைக்கும் ஆரம்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா யதார்த்தமா தான் இருக்கும். ஆனா நாட்பட ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆக ஆக நிறைய விவிஐபி சேருவாங்க, அதிகார மட்டத்துல இருக்கக்கூடியவங்க சேருவாங்க. இன்ஃபேக்ட் பல அரசியல்வாதிகளுக்கு, விவிஐபிகளுக்கு இது போன்ற சாமியார்கள் எல்லாம் பினாமிஸ். அவங்க சம்பாதிக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. இந்த மாதிரி ஆசிரமம்னா எவனும் பூந்து அவ்வளவு சீக்கிரம் கேள்வி கேட்க மாட்டான்ல. இது ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். ஒரு பக்கம் இவங்களுடைய ஆசிரமத்தை, இவங்களுடைய சொந்த செல்வாக்கை, இவங்களுடைய பேரை வளர்த்துக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் அன்லிமிட்டெட் மணி. ஜக்கியோட லைஃப் ஸ்டைல நீங்க பாத்திருக்கீங்கல்ல. கலர் கலரா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, கலர் கலரா டர்பன் மாட்டிக்கிட்டு அவர் தொடர்ந்து நடத்தக்கூடிய சிவராத்திரி விழாலாம் எவ்வளவு சர்ச்சைகள் கேள்விப்பட்டிருக்கோம். போதை மருந்தெல்லாம் வந்து இவங்க பிரயோகம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லா விவிஐபி கிளையன்ட்ஸ், பிரபல நடிகர்கள், நடிகைகள், இவங்களை வச்சு இன்டர்வியூ எடுக்க வைக்கிறது, அதை வந்து எடுத்து ஒரு தொலைக்காட்சியிலோ இல்ல யூடியூப் சேனலோ ஒன்று கிரியேட் பண்ணி அதுல போட வேண்டியது. மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும் கத்து கொடுக்குற அதே ஜக்கி பிபிசி கொடுத்த ஒரு இன்டர்வியூல எவ்வளவு கோவப்பட்டாரு. அவருடைய உண்மை வந்து வெளிச்சம் போட்டு காட்டும் பொழுது அவர் எக்ஸ்போஸ் ஆகும்போது எவ்வளவு கோவப்பட்டு எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பல விஷயங்களை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. நமக்கு அமைதியை கத்து கொடுப்பாங்க, ஆனா இவங்களை விமர்சனம் பண்றவங்களை நோக்கி முதல்ல இவங்கதான் ஆக்ரோஷமா களத்துல இறங்குவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட ஆயுர்வேதம், பாரம்பரிய மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சுன்னா உடனே அப்போலோக்கு ஓடுவாங்க. அப்போ மட்டும் இவங்களுக்கு சயின்டிபிக் மெடிசன் தேவைப்படுது. இப்ப இந்த விஷயத்துல பாருங்க,
தன்னுடைய மகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி சௌக்கியமா செட்டில் பண்ணிட்டாரு. அடுத்தவன் பிள்ளைய கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? அந்த பெற்றோருடைய நிலைமையை நினைச்சா உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு விரைவில் நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு இந்த கேள்விகளை கேட்டதோட இந்த நீதிபதிகள் நிறுத்தாம இதுல தீர விசாரிக்கணும். முதல்ல அந்த பெண்களை அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு மாசம் கவுன்சிலிங்கோ தெரப்பிக்கோ அனுப்புங்க. ஏன்னா அந்த ஆசிரமத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க ஜக்கி வாசுதேவோடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அந்த மூளை சலவையில இருந்து அவங்களால வெளியில வர முடியாது. அன்பயஸ்டா அவங்களால யோசிக்க முடியாது. முதல்ல அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஏதாவது ஒரு நியூட்ரல் பிளேஸ்ல பெற்றோரோட நீங்க உடனே அனுப்பி வைக்க வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் யார் கூடயாவது தங்க வைங்க. ஒரு தெரப்பி சென்டர்ல தங்க வைங்க. கவுன்சிலிங் கொடுங்க ரெகுலரா. இந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து வெளியில வந்தாதான் ஒரு கிளாரிட்டியோட அவங்களால திங்க் பண்ண முடியும். அப்படி யோசிச்சாதான் நல்ல முடிவை அவங்களால எடுக்க முடியும். அதை மீறியும் நாங்க அங்கதான் போவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணா அவங்களை யாரும் தடுக்க போறது இல்ல யாரும் கையை பிடிச்சு நிறுத்த போறது கிடையாது. கடவுளை அடையறதுக்கு ஒரே வழி சுத்தி இருக்கக்கூடிய மக்களை, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஏமாத்தாம அவங்களுக்கு உண்மையா இருக்க முயற்சி பண்ணணும். முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கத்து கொடுப்போம். அதை கத்து கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஆன்மீகம் வந்துரும், ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துரும். ஒவ்வொரு மனுஷ மனசுக்குள்ளயும் ஒரு கடவுள் வருவார்.